அன்பர்கள் உயிரோடி தமிழ் மக்கள் வாழியோடு இணைந்திருக்கிறீர்கள். கலையத்தில் உங்களோடு தனாஞானி. உறவுகளே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களை சந்திக்கிறோம். அருஸ் அவர்களுடன் நாங்கள் இன்று குறிப்பாக இலங்கை தீவுக்கு எதிராக அங்கே ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் நிறைய விடயங்கள் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். கடந்த 3-4 வாரங்களாக புது அறிக்கைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு தீர்மானங்கள் கொண்டு வரப் போகின்றார்கள் எல்லாம் கூறியிருந்தார்கள். இலங்கை தீவில் இருக்கின்ற அமெரிக்க அதிகாரிகளும் கூட அதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள், இப்படி ஒரு புதிய ஒரு தீர்மானம் கொண்டு வரப் போகின்றார்கள் சொல்லி. இது எவ்வளவுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வர போகுது, இதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருக்கின்றது என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். போரியல் ஆய்வாளர் இது தொடர்பாக நிறைய ஆராய்ந்திருப்பார். அவரிடம் நாங்கள் முழுமையாக இதனுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி ஆரம்பிக்கின்றது, இதனால் என்ன விதமான தாக்கங்களை கொண்டு வரப்போகின்றது, புலம்பெயர்ந்த மக்களுடைய பங்களிப்பு, அப்படி இந்த பிரேரணை கொண்டு வருவதாக இருந்தால் புலம்பெயர்ந்த மக்கள் எப்படி தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும், எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது போரியல் ஆய்வாளர் அரசோடரிடம் அறிந்து கொள்வோம். முதலில் அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களே. வணக்கம். வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் ஐநா தொடர்பாக இன்று பார்க்கலாம். ஏனென்றால் கடந்த காலங்களில் எங்களுடைய மக்கள் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை தொடர்பாக 11 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களுடைய மக்கள் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து ஐநா மன்றம் சென்று அங்கிருந்து தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த மார்ச் மாதத்தில் நடக்கின்ற அமர்வில் 46வது அமர்வு நடக்கப் போகின்றது வருகின்ற மார்ச் மாதம். இன்னும் 3 மாதங்கள் மட்டும் இருக்கின்ற இந்த நிலையில் புதிதாக நாங்கள் தகவலை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அமெரிக்கா ஒரு புதிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு முழுமையாக விளங்கப்படுத்துங்கள் ஐயா. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள், நான் இடையே குறுக்கிட்டு உங்களிடம் கேள்விகள் கேட்கலாம். எதிர்வரும் இடம் மார்ச் மாதம் அளவில் ஜெனீவாவில் இடம்பெற உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 46வது அமர்வில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து ஒரு புதிய ஒரு தீர்மானம் பெற திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் கடந்த 2-3 வாரங்களாக நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக பிரித்தானியா தூதுவராக இருந்தாலும் சரி, கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவராக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களின் கருத்துக்களை அறிவு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள், அதை கலந்துரையாடி இருந்தார்கள். அதே போல் பிரித்தானியாவில் உள்ள வெளிவிவகார அமைச்சு அதிகாரிகள் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் அமைப்புகளுடனும் இது தொடர்பான கருத்துக்களை அறிய முற்பட்டிருந்தார்கள். இது தொடர்பில் கொழும்பில் இருந்து வெளிவரும் பிரபல ஆங்கில பத்திரிகை தெரிவிக்கையில், அதாவது இந்த தீர்மானத்திற்கு உரிய ஷரத்துக்களை அல்லது கருத்துக்களை தீர்மானத்தில் உள்ளடக்குவதற்கு உரிய முயற்சிகளைத்தான் இந்த மேற்குலக ராஜதந்திரிகள் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய தீர்மானம் என்பது, அதாவது ஸ்ரீலங்காவில் புதிதாக பதவியேற்ற கோத்தபாய ராஜபக்ஷ அரசு 2015 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 30-1 என்ற தீர்மானத்தில் இருந்து ஸ்ரீலங்கா வெளியேறுவதாக அறிவித்ததை உடனேயே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அடுத்த ஒரு புதிய தீர்மானத்தை தயாரிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டன. அவர்கள் இதனை ஆரம்பித்ததற்குரிய காரணம் அந்த பூகோள அரசியல். இந்த பூகோள அரசியலில் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கமாகத்தான் இதனை அவர்கள் ஆரம்பித்தார்கள். உதாரணமாக பார்த்தீர்கள், 2015ஆம் ஆண்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது முன்னைய ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக. ராஜபக்ஷ அரசின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் அது ஒரு நீட்டு போன தீர்மானமாகத்தான் காணும். அதன் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் கோத்தபாய ராஜபக்ஷ தலைவராகவும் இருக்கும் போது தென்னிலங்கை அரசியல் என்பது முழுதாக சீனாவின் ஆதிக்கத்துக்கு சென்றுள்ளதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது. இந்த நிலையில் தான் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை தயாரிக்கின்ற ஒரு பக்கம், அந்த தீர்மானத்தை தயாரிக்கிற சமயம், அதே சமயம் மறுபலமாக தனது வெளிவிவகார அமைச்சர் மைக் பொம்பியோ அவர்களையும் அனுப்பியிருந்தது ஸ்ரீலங்காவுக்கு. 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவின் வெளிவிவகார அமைச்சர் ஜோன் கெரி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்தது இந்த ஆண்டுதான். ஆனால் மைக் பொம்பியோவின் பயணம் என்பது தோல்வியில் தான் முடிந்தது.
அதன் பின்னர் அதாவது அமெரிக்காவினால் மிக கடுமையாக முயற்சி செய்யப்பட்ட மில்லேனியம் சேலஞ்ச் என்ற உடன்பாடு, அது ஏறத்தாழ $500 மில்லியன் உதவியாக வழங்கும் திட்டமாக இருந்தாலும் அதில் ஸ்ரீலங்கா அரசு அதை அரசியல் மயப்படுத்தி அதை பௌத்த துறவிகளிடம் கொண்டு சென்று, அதன் காரணமாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு விடயத்தையும் பௌத்த துறவிகள் கையில் எடுத்தால் அதனை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அரசியலில் அவர்களின் செல்வாக்கு அதிகம். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். தற்போது அமெரிக்காவே கடந்த வாரம் அதிலிருந்து தான் முற்றுமுழுதாக விலகுவதாக அறிவித்திருக்கிறது. அவர்கள் அதற்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்கா இந்த உடன்பாட்டுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று. அதே சமயம் ஸ்ரீலங்கா கடந்த 2 வாரங்கள், கடந்த மாதம் என்று நினைக்கிறேன், சீனாவிடமிருந்து அதே அளவான $500 மில்லியன் கடனாக பெற்றிருக்கின்றது. இந்த பூகோள அரசியல் இழுபறைகள் தான் தற்போது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் எதிரொலிக்க உள்ளதாக தெரிகின்றது. எனவே ஸ்ரீலங்கா மீதான ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் தென்படுகின்றது. எனவேதான் அமெரிக்கா பிரித்தானியாவை தலைமையாக கொண்டுதான் இந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வரப்போவதாக அறிகிறோம். எனவே இந்த அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து கொண்டு வரப்போகின்ற இந்த தீர்மானத்தின் தொடர்பாக தமிழ் மக்களும் ஸ்ரீலங்கா அரசும் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. பிரித்தானிய அரசை பொறுத்தவரை பிரித்தானியாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் சிலவற்றை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகமாக இருந்தாலும் சரி, பிரித்தானியா தூதரகமாக இருந்தாலும், மேற்குலக தூதரகங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளில் கருத்துக்களை அறிவதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆனால் இங்கு தமிழ் அரசியல் கட்சிகள் என்றதை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்களைத்தான் சந்தித்து கதைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஆதரவை தமக்கு கோரியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்துக்கு அவர்களின் ஆதரவு வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சுமந்திரனை பொறுத்தவரையில் தாங்கள் ஆதரவு தருவதாகவும், ஆனால் அந்த தீர்மானத்தில் அரசியல் தீர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் என்று இது மட்டும்தான் அவர் வெளியில் சொன்னார். அதே சமயம் தான் இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடனும் திரு சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இது தொடர்பாக தான் தெரியப்படுத்துவதாக அல்லது அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் 7 பக்கம் என்று நினைக்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தார்கள். அந்த அறிக்கை நான் நினைக்கிறேன் வெளியிடப்படவில்லை, ஆனால் அவர்களுக்குள் தான் அது பரிமாறப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையை விக்னேஸ்வரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்களின் நிராகரித்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதற்காக நிராகரித்தார்கள் என்ற காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை. அதில் என்ன அடக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பொதுமக்களுக்கு தெளிவாக வெளியிடப்படவில்லை. இதில் ஒன்றை நான் கூறுகிறேன் என்னவென்றால், இந்த அறிக்கையை இரகசியமாக வைத்திருப்பதற்குரிய எந்த ஒரு வலுவான காரணமும் இல்லை. ஏனென்றால் இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அரசு இலகுவாக அந்த அறிக்கையை எடுத்திருக்கும். எனவே இவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் இதை நிராகரிக்கிறார் என்றால் அதனை தமிழ் மக்களுக்கு, அதை ஊடகங்களுக்கு அதனை வழங்கி அதில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, என்ன உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள், தமிழ் அமைப்புகளிடம் அல்லது தமிழ் மக்களிடம், தமிழ் புத்திஜீவிகளிடமிருந்து கருத்தை பெற்று அதனை வலுப்படுத்த கூடிய ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஏனென்றால் எதிர்வரும் மார்ச் மாதம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளராக சமர்ப்பிக்கப்பட போகின்ற அறிக்கை தொடர்பான ஒரு அறிக்கையை கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகம் விரைவாக தயாரித்து ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்த வாரம் வழங்கி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு அதனை ஆய்வு செய்து அதற்குரிய பதிலை அடுத்த வாரம் வழங்கும் என்று ஸ்ரீலங்கா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த அறிக்கையின் இறுதி கட்டம் நான் நினைக்கிறேன் ஜனவரி 10 ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்படும். அவர்கள் 10 அன்று அதை வெளியிடுவதற்கு முன்னர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்னென்ன அந்த அறிக்கையில் வர வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான ஒரு கருத்துக்களை அல்லது தெளிவான ஒரு சரத்துக்களை இந்த ஐக்கிய நாடுகள் சபையிடம் வழங்க வேண்டும். எனவே காலம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் கொடுக்கின்ற இந்த அறிக்கைகளை அவர்கள் எப்போது உள்வாங்குவதுண்டு. பல சந்தர்ப்பங்களில் இவர்களால் வழங்கப்பட்ட கருத்துக்கள் அவர்களின் அறிக்கையில் பிரதிபலிப்பதுண்டு. எனவே
இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரித்தது, அதில் என்னென்ன பிழைகள் இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரியுமாக இருந்தால், அது புலம்பெயர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் உள்ள அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அது தொடர்பான குறை நிறைகளை அறிந்து அதனை வலுப்படுத்தி அது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையிடம் தெரிவிக்க முடியும். அதே சமயம் இந்த பிரித்தானிய அரசு தமிழ் மக்களின் புலம்பெயர், அதாவது பிரித்தானியாவில் வாழும் தமிழ் மக்களின் கருத்துக்களை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகளின் ஊடாக அறிய முற்பட்டு நிற்கின்றது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனைத்துலகம் பிரித்தானியா மட்டுமில்லை, இந்திய நாடுகளில் உள்ள அமைப்புகளாக, புலம்பெயர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைந்து நாங்கள் இதனை பிரித்தானிய அரசின் வெளிவிவகார அமைச்சரிடம் கூறப்போகின்றோம் என்பதை தெளிவாக நாங்கள் அதில் ஒரு முடிவுக்கு அதனை அவர்களிடம் விரைவாக சமர்ப்பித்து, அதே சமயம் அவர்களிடம் ஒரு அழுத்தங்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இங்கு கொண்டு வரப்படுகின்ற தீர்மானமானது, அதாவது மீண்டும் கால இழுத்தடிப்புகளை வழங்காது அல்லது ஸ்ரீலங்கா அரசை அதில் உள்ளடக்காத ஒரு பங்குதாரராக, முன்னைய தீர்மானத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் 30.1 அதில் ஸ்ரீலங்கா அரசும் ஒரு பங்குதார். எனவேதான் ஸ்ரீலங்கா அரசு அதிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு அதிலிருந்து வெளியேறியது என்பது அங்கு ஸ்ரீலங்கா அரசு ஒரு பங்குதாரராக இருந்தபடியால், எனவே ஸ்ரீலங்கா அரசை அதில் பங்குதாரராக நினைக்காது ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கையை கண்காணிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கு, அந்த தீர்மானத்தை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பில் புலம்பெயர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அறிக்கையை பொறுத்தவரையில் நான் அதை பார்த்திருக்கின்றேன். அந்த அறிக்கை பக்கம் நினைக்கிறேன், அதை முற்றுமுழுதாக வாசிக்கவில்லை என்ற வாட்ஸ்அப்பில் வந்தபடியே பக்கங்கள் மாறி இருக்கின்றது. அதில் ஒன்றை கூறுகிறார்கள், ஸ்ரீலங்கா அரசை இதில் இணைக்காவிட்டால் ஸ்ரீலங்கா அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமைப்பிலிருந்து வெளியேறிவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையில் அதிலிருந்து வெளியேறினால் அது தமிழ் மக்களுக்கு நன்மை பயப்பதாகத்தான் முடியுமே தவிர இந்த தீமை பயப்பதாக முடியாது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா மெல்ல மெல்ல அனைத்துலக மட்டத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் அல்லது அனைத்துலக சமூகத்திலிருந்து அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஸ்ரீலங்காவின் வங்கிகளை கூட மேற்குலகத்தின் வங்கிகள், பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் வங்கிகள் பிளாக் லிஸ்ட், அதாவது புறக்கணித்திருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதன் அடித்தளம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா ஒரு நிதி வீழ்ச்சி, அதாவது பேங்க்ரப்சி என்று சொல்றது, அதை நோக்கி ஸ்ரீலங்கா சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதுள்ள கருத்து. எனவே இந்த நிலையில் தான் நான் ஒன்றை கூறுகின்றோம், அதாவது சில சொற்பதங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இன அழிப்பு என்ற சொல்லை மனித உரிமைகள் அமர்வுகளில் வார்த்தைகளாகவோ அல்லது அங்கு சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகளில் சொற்களாகவோ பயன்படுத்த முடியாது என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் நாங்கள் மனித உரிமை ஜெனீவாவில் பணியாற்றும் இந்த அனைத்துலக ஈழத்தமிழர் உரிமை மையத்தின் துறைசார் நிபுணர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி இருந்தோம். அவர்கள் அக்குவேறு ஆணிவேறியாக அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தனை அறிக்கைகளையும், அத்தனை ஷரத்துக்களையும், அத்தனை சட்டத்திட்டங்களையும் வாசித்த பின்னர் கூறினார்கள், அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று எங்கும் சொல்லவில்லை. அந்த வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு இனம் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதற்கான அதற்கு எதிரான நாடு அதற்கு எதிராக எதிர்ப்பை தெரிவிக்கலாமே தவிர அதனை பயன்படுத்த முடியாது என்று ஒரு இடமும் சொல்லவில்லை என்று. இதே போலதான் ஸ்ரீலங்கா அரசு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு குழப்பமும் இருக்கின்றது. இதனை நாங்கள் புரிந்து கொள்வது ஒரு பக்கம் இருக்கு, இதனை மக்களுக்கும் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். இதன் ஊடாகத்தான் நாம் அடுத்த கட்ட, அதாவது நாம் எவ்வாறு இந்த மனித உரிமை தளத்தில் நாங்கள் நகரப்போகிறோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். இங்கே நிறைய விடயங்கள் தொடர்கிறீர்கள், நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அவ்வளவு கேள்விகளையும் ஒரு தெளிவு பெறுவதற்காக நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், நாங்கள் எங்களுடைய உறவுகள் இதை பற்றி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இவ்வளவு விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. முதலில் இந்த புதிய தீர்மானம் கொண்டு வரப்போகின்ற அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த புதிய தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்ற என்று கூறினீர்கள்.
இந்த புதிய தீர்மானம் கொண்டு வருவதற்கு நீங்கள் கூறினீர்கள் வேறு வேறு காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் ஏன் இவர்கள் இவ்வளவு காலமும் இந்த இன அழிப்பு நடைபெற்று 11 ஆண்டுகளாக அங்கே கொண்டு போகிறதும் ஏமாத்துகின்ற ஒரு நிலைதான் இந்த சர்வதேச சமூகத்திடம் இருந்தது. ஏன் இந்த தடவை இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தீர்மானம் தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரையில் இந்த பொறுப்பு கூறுதல் தொடர்பாக ஒரு சரியாக இந்த தீர்மானத்தால் ஒரு முடிவு வரும் என்று நீங்கள் கூறலாமா? என்றால் இவர்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறையால் தான் இதை செய்கிறார்களா, அல்லது பூகோள அரசியல் நகர்வுகள், ராஜதந்திர நகர்வுகள், அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்களா? பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் எங்களை அழித்ததிலும் அவர்களின் பங்கு பெருமளவு இருக்கின்றது. இதுவரை அளவும் ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்றியதிலும் அவர்களின் பங்கு பெருமளவு இருக்கின்றது. ஆனால் இந்த அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடுதான் இங்கு காணப்படுகின்றது. உதாரணமாக பார்த்துட்டோம்னா பங்களாதேஷின் போரின் போது இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்டது. ஆனால் இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு காலகட்டம் வந்திருக்கின்றது. அதுதான் அந்த சுழற்சி என்பது. இதே போலதான் இப்போது அமெரிக்காவின் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பூகோள நெருக்கடி தான் இந்த ஸ்ரீலங்காவில் எதிரொலிக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கு வாரி வாரி கடன்களை வழங்கி மேற்குலக வங்கிகள் கூட தற்போது ஸ்ரீலங்காவை எல்லாத்துக்கும் புறக்கணிக்கும் நிலையில் இருப்பதற்கு காரணமே என்னவென்றால் எல்லாருக்கும் பின்னணியில் இந்த அரசியல் ஒன்று இருக்கின்றது. மேற்குலகம் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அமெரிக்கா வெளிவார அமைச்சரின் பயணத்தின் தோல்வி, அதன் பின்னர் இந்த மிலேனியம் சேலஞ்ச் என்ற உடன்பாட்டின் தோல்வி, அதாவது அமெரிக்கா தொடர்ச்சியாக தோல்வித்துக் கொண்டு வருகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அது சீனாவின் பிடிக்கில் முற்று முழுதாக சென்றிருக்கின்றது. அவர்கள் அதாவது மேற்குலக எதிர்ப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள். அதுதான் இங்கு நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டியது. முன்னர் ஸ்ரீலங்கா சமநிலை என்று, அதாவது நடுநிலைமை என்று கூறி வந்த ஸ்ரீலங்கா தற்போது மேற்குலகத்தை எதிர்க்க துணிந்திருக்கின்ற ஒரு நிலை ஒன்று அங்கு ஏற்பட்டது. ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் புதிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்றது, அதற்கான அறிக்கையை தயாரித்து சுமந்திரனோடு ஏற்கனவே பேசினார்கள். நாங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். சுமந்திரன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிகளோடு அவர் கைகோர்த்து சென்றவர். அப்போ ஐக்கிய தேசிய கட்சி இந்தியா சொல்லுவதை, அமெரிக்கா சொல்லுவதை அவர் கேட்டுக்கொண்டு வந்தவர் என்று நாங்கள் கடந்த காலங்களில் தெளிவாக பேசியிருக்கிறோம். எல்லோருக்கும் அது புரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏனென்றால் முந்தைய காலங்களில் அவர் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து செயல்பட்டவர். நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் அவர்கள் இவர் கொடுத்த அறிக்கையை நிராகரிப்பது என்று சொன்னால் அது தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு அறிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் அதை நிராகரிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தோடு, கோட்டாபய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றார். அவர்களுக்கு கால அவகாசம் பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சிக்கின்றார். அப்படி என்றால் ஏன் அமெரிக்காவினரோடு உரையாடுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் நான் மேலோட்டமாகத்தான் பார்த்தேன். ஆனால் அதில் அவ்வாறு அரசுக்கு சார்பானதாக எதுவும் இருக்கவில்லை. அப்படி என்றால் ஏன் இவர்கள் நிராகரிக்க வேண்டும்? அதனைத்தான் நான் இங்கு கூறுகின்றேன். என்றால் ஒன்றை நிராகரிக்கும் போது நிராகரிப்பவர்கள் அதற்குரிய வலுவான காரணத்தை முன்வைக்க வேண்டும். அல்லது அந்த அறிக்கை என்பது ஒரு மந்திரம் அல்ல, அதனை வெளியிடலாம். ஏனென்றால் அது ஒரு ரகசியம் அல்ல. அதை ஏன் நாங்கள் வைத்திருக்கின்றோம், யாருக்கு அதை ஒழிக்கின்றோம்? அந்த அறிக்கையை நான் கூட இலகுவாக எடுத்து விட்டேன் என்றால் ஸ்ரீலங்கா அரசு அதனை இலகுவாக எடுத்துக்கொள்ளும். ஸ்ரீலங்கா அரசிடம் அந்த அறிக்கை இருக்கும். அந்த அறிக்கை அரசியல் கட்சிகள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரனின் கட்சியாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி, அவர்களிடம் அந்த அறிக்கை இருக்கின்றது. அப்ப அந்த அறிக்கையை ஒழிப்பது யாருக்கு? தமிழ் மக்களுக்கு தான் ஒழிக்கிறீர்கள், வேறொருவருக்கும் இல்லை. எல்லோருடன் அந்த அறிக்கை இருக்கின்றது. எனவே நான் இதை கூறவர்கள் நீங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துங்கள் மக்களிடம். நான் இதை முன்னர் கூறியது, இந்த இன அழிப்பு என்ற சொல்லு பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, அல்லது அரசியலிருந்து வெளியேறினால் அதில் யாருக்கு லாபம் நட்டம், மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் ஒவ்வொன்றையும். இந்த பார்த்தீங்கன்னா வருடம் ஒன்றுக்கு
4000க்கு மேற்பட்ட அறிக்கைகள் மனித உரிமைகள் சார்ந்த அறிக்கைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படுகின்றது எல்லா நாடுகளாலும். ஆனால் இதுவரை காலமும் 2009 இதுவரை காலமும் எமது தமிழ் தரப்பால் 42 அறிக்கைகள் மட்டும்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்ன நாங்கள் மனித உரிமைகள் அமைப்பில் இருக்கின்ற எல்லா சாசனங்களையும் பயன்படுத்துவதில்லை. ஒரு அமைப்பு ஒன்றை செய்தால் எல்லோரும் அது தொடர்பான அறிக்கைகளைத்தான் தயாரிப்பார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறுவர் உரிமைகள் இருக்கு, போர்னால் பாதிக்கப்பட்டு அங்கவீனம் அடைந்தோர் தொடர்பான விடயம், போர்னால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் வறுமை மற்றும் பட்டினி தொடர்பான விடயம் இருக்கு, அவர்களின் மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான விடயம் இருக்கின்றது, இனப்பாகுபாட்டை நீக்குவதற்காக அனைத்துலக தினம் தொடர்பில் தமிழ் மக்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த இன பாகுபாடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் அறிக்கை தயாரிப்போமாக என்றால் அதை சமர்ப்பிப்பதற்கும் அங்கு இடம் இருக்கின்றது. மருத்துவம், சமூகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக சமர்ப்பிக்க அங்கு இடம் இருக்கின்றது. கலாச்சார உரிமைகளை எவ்வாறு நாங்கள் புறந்தள்ளப்படுகிறோம் என்பதை சமர்ப்பிப்பதற்கு இடம் இருக்கின்றது. மத சுதந்திரம் எவ்வாறு எங்களுக்கு ஒடுக்கப்படுகிறது என்பதற்கு இடம் இருக்கின்றது. தமிழினத்தின் உணவு மற்றும் விவசாய உரிமைகளை எவ்வாறு அடக்குமுறைக்கு உட்படுகின்றது என்பதை சமர்ப்பிப்பதற்கு இடம் இருக்கின்றது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கு இடம் இருக்கின்றது. சிறுபான்மை இனம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை சமர்ப்பிக்கலாம். தமிழ் மக்களின் பொருளாதார வளங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகள் மீது அரசு மேற்கொள்ளும் அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் தொடர்பாக நாங்கள் அறிக்கைகளை மேற்கொண்டு சமர்ப்பிக்கலாம். பாதுகாப்பான வாழ்விடம் மற்றும் காணி அபகரிப்பு தொடர்பாக நாங்கள் அதனை அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல் தொடர்பாக நாங்கள் சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா படையினரால் மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்கள், சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள், இவற்றையெல்லாம் யார் சமர்ப்பிப்பது? ஒவ்வொரு அமைப்பும் நீங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் இந்த ஒன்றையும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இது இவ்வளவும் நாங்கள் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விடயத்தில் அதனைத்தான் இப்போது நாங்கள் இந்த அனைத்துலக ஈழத்தமிழர் உரிமை மையம் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. என்னென்றால் இவ்வளவு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வருடம் அதாவது 46வது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 46வது அமர்வில் கிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூக அமைப்புகள் அங்கு தமது கொரோனா வைரஸினால் உயிரிழந்த மக்களை புதைக்க விடாது எரிப்பதில் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொள்ளும் மனித உரிமை மீறல் தொடர்பான ஒரு அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்க போகிறார்கள். ஆனா நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு தொடர்பாக ஒரு விடயம் தொடர்பாக ஒரு அறிக்கையை சேர்த்தால் எல்லோரும் அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு நிற்கின்றோம். நீங்கள் கூறுவதை எனக்கு நம்பவே முடியாமல் இருக்கின்றது. அதாவது 30 ஆண்டுகளாக இந்த அமைப்புகள், புலம்பெயர்ந்த அமைப்புகள் சிறப்பாக இயங்கி வந்தவை எல்லாம் என்று நாங்கள் பேசினோம். எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு மாதம் பணம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் இந்த அமைப்புகளை ஒரு சரியான பாதையில் நடத்துவதற்கு. ஆனால் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள், இந்த அமைப்பு யாருமே இப்பொழுது நீங்கள் எத்தனையோ ஒரு பட்டியலில் கூறினீர்கள், இவை ஒன்றுமே தயாரிக்கவில்லை, கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அமைப்புகள் இருந்து என்ன பிரயோசனம்? இல்ல, இவ்வளவும் சரியான வழிகளில் சரியான முறைகளில் வழங்கப்பட வேண்டும். என்னென்ன இதெல்லாம் கடந்த 3 மாசங்களாக நாங்கள் எவ்வளவோ ஆக்களை பயன்படுத்தி, எவ்வளவோ நிதியை செலவழித்து, எவ்வளவோ மனித வலுவை பயன்படுத்தி இவ்வளவு தரவுகளை எடுக்கிறோம். இந்த தரவுகளை தயாரித்து ஒழுங்காக சமர்ப்பிப்பதற்கு எங்களுடைய என்றால் ஒரு மொக்கு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் கேட்க வேண்டிய நிலை இருக்கின்றால் 30 ஆண்டுகளாக இருந்து நீங்கள் கூறிய இந்த பட்டியலில் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் இவர்களிடம் ஆளுமை இருக்கின்றதா? அதாவது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று இப்போ ஒருவர் ஒரு பவனியாக எடுத்துக்கொள்வோம். அங்கு ஒருவர் பனம் கொட்டை நட்டு பனமரத்தை வளர்த்தால் எல்லோரும் நடுவோம். வேறு தொடர்பில் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். அதான் அந்த பிரச்சனை. இப்ப 4000 ஒவ்வொரு வருடமும் 4000 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஆனால் 2009 ஆண்டிலிருந்து இன்று வரை 42 அறிக்கைகளால் உத்தியோகபூர்வமாக அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேறு சில அறிக்கைகள் தனி மனிதர்கள் சமர்ப்பிப்பதாக இருக்கலாம், அது வெளியில் வராது. ஆனால் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் மட்டும்தான். நான் இப்போ கூற்ற புள்ளி விவரம் அனைத்தும் அவர்களின், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் அவர்களின் சென்று நாங்கள் ஆராய்ந்து அதிலிருந்து ஹைலைட் பண்ணி அதிலிருந்து கோடிட்டு உலகத்தையும் தான் எடுத்திருக்கின்றோம். உலகத்துக்களையும் நாங்கள் எங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும். உலகத்துக்களாலும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு விடயங்களை கையில் எடுத்து
அதனை நேர்த்தியாக நகர்த்துவார்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசு மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டுவரலாம். அதே சமயம் அவர்களின் இந்த இன அழிப்புகளுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தலாம். அவர் சுயாதீனமாக இதனை அதாவது ஈஸியாக அவர்கள் செய்ய முடியாத மாதிரி நாங்கள் செய்யலாம். நாங்கள் இது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒருங்கிணைவு வேண்டும். எவ்வளவோ காலமாக நீங்களும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், எத்தனையோ பேர் கூறுகின்றோம், அவரவர் ஒவ்வொரு துறையில் செயல்படுங்கள், ஒருங்கிணைந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு செயல்படுங்கள் என்றெல்லாம் அங்கே மண்ணிலும் சரி புலத்திலும் சரி என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். இதைத்தான் பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் எந்த ஒரு நகர்வும் நடப்பதாக தெரியவில்லை. அப்படி நடந்தாலும் யாரோ ஒருவர் தாங்கள்தான் அதில் முன்னின்று செய்ததாக அதை காட்டி எல்லாம் குழப்புகின்ற தன்மைதான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை, தமிழ் மக்களுடைய விடிவுக்கான அந்த பாதையை இவர்கள் எல்லோருமே தமிழ் மக்களுக்கு ஒரு காத்திரமாக ஒன்றும் செய்யாமல் தங்கள் அந்த பதவிகளில் வைத்து கொண்டிருப்பதற்கு அந்த நாடகங்களை ஆடுவது போல்தான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இப்போ பாருங்கள், கடினமான ஒரு தீர்மானத்தை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து கொண்டு வரப்போகின்றது. புலம்பெயர்ந்த அமைப்புகள் சிலருடன் தொடர்பு கொண்டு கண்ட அங்கே இந்த பலவீனமாக இருக்கின்ற அந்த அமைப்புகளோடு அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் ஒரு தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தந்திரோபாயத்தை பாவித்து இந்த தீர்மானத்தை கொண்டு வர பார்க்கின்றார்கள் என்று எனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது நான் கூறுவது சரியா என்று ஒன்று கூறுங்கள். இரண்டாவது இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், அதாவது 30-1 தீர்மானம் கொண்டு வரும் பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியில் வந்துவிட்டது. இப்பொழுது கொண்டு வருகின்ற இந்த கடினமான தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் அதிலிருந்து வெளியில் வரலாம் தானே? வந்தால் என்ன நடக்கும்? ஸ்ரீலங்கா அரசு தீர்மானத்தில் ஸ்ரீலங்கா அரசை ஒரு பங்குதாரராக உள்ளடக்கினால் மட்டும்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 31 கூட ஸ்ரீலங்கா அரசு அதிலிருந்து வெளியே வந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் பிரித்தானியாவை பொறுத்தவரையிலும் அதை இணைத்தலைமையாக அதனை மேற்கொண்ட மசடோனியாவாக இருக்கலாம் அல்லது ஜெர்மனாக இருக்கலாம், அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், அந்த தீர்மானம் இருக்கும், அந்த தீர்மானம் தொடர்பான அறிக்கை வருட அமர்விலும் அது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்வோம் அதன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் இப்ப நான் ஒன்றை இந்த தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும், தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா அரசு எதிர்கால தீர்மானத்தில் ஸ்ரீலங்கா அரசை ஒரு பங்குதாரராக உள்ளடக்க கூடாது என்ற ஒரு கொன்ற வேண்டும், அல்லது அதை ஸ்ரீலங்கா அரசு வெளியேற முடியாதவாறு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக அதனை தீர்மானமாக அதனை கொண்டு வர வேண்டும். மட்டுமல்லாது இந்த தீர்மானத்தின் செயற்பாடுகள் தான் முக்கியம். தீர்மானத்தை கொண்டு வந்துவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவது. இந்த முறையும் பார்த்தீர்களானால், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளரால் ஸ்ரீலங்கா அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் அவர்கள் தெளிவு அந்த அறிக்கை என்னத்தை மையமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 30-1 தீர்மானத்தை மையமாக கொண்டும் அதை தொடர்ந்து கொண்டு வரப்பட்ட 2 தீர்மானங்கள், அதனை வலுப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட 2 தீர்மானங்கள், அரசின் நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தன, அதாவது ஸ்ரீலங்கா அரசு அதில் எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்பதை மையமாக கொண்டுதான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக கொழும்பிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நான் இன்னும் அந்த அறிக்கையை பார்க்கவில்லை. அவ்வாறுதான் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அதற்குரிய பதிலை ஸ்ரீலங்கா அரசு அடுத்த வாரம் வழங்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் கூறியது போல இந்த பலவீனமான அமைப்புகள் உண்மைதான். பலவீனமான அமைப்புகளைத்தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள், அல்லது அவர்களுடன் தான் ஒரு பலவீனமான நிலையில் வைத்திருக்க முற்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அல்லது தங்களுடைய கோட்பாடுகளை திணிப்பதற்குரிய ஒரு ஏது தளமாகத்தான் இந்த பலவீனமான அல்லது தமது சொற்களுக்கு அமைவாக நடக்கும் கட்சிகளை தெரிவு செய்கிற முயற்சியில் மேற்குலமாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதனை மேற்கொள்கின்றார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கு எதிர்த்து வாக்களித்தால் கூட வரவு செலவு திட்டம் தோற்க போவதில்லை. அவர்களிடம் 3-2 பெரும்பான்மை இருக்கின்றார்கள், இலகுவாக அதனை வெற்றி பெற செய்து விடுவார்கள். இருபோதும் இந்தியா ஏன் அதை புறக்கணிக்க வேண்டும் அல்லது அதில் வாக்களிப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தமிழ் தரப்புக்கு கூறியது என்று சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கூறுகின்றது. அதாவது தமிழ் தரப்பு எங்களை நாங்கள் எங்கள் திட்டங்களை தமிழ் தரப்பினூடாக தாங்களாக முன்னகர்த்த முடியும், அதாவது தாங்கள் சொல்வதை அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு
செய்தியை சொல்வதற்குத்தான் அவர்கள் அதனை கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீர்களால் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தில் தமிழர் தரப்பின் ஆதரவை கோரியிருக்கிறார்கள். இனி இந்த தீர்மானத்தில் வேறு, அதாவது கால நீடிப்புகளை எது அதாவது ஸ்ரீலங்கா அரசு மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் பணிந்து போகுமாக இருந்தால் இந்த தீர்மானத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தமிழ் தரப்பு தங்களுக்கு ஒத்துழைக்கும் என்பதை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மறைமுகமாக. அதாவது தமிழர் தரப்பு நான் சொல்வதை கேட்பார்கள், எங்களுடன் தான் நிற்பார்கள் என்பதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த தீர்மானத்தில் இந்த தீர்மானம் கடுமையாக இருந்தால் அதனை நீட்டு போக செய்வதற்கு இந்தியாவின் உதவியை ஸ்ரீலங்கா அரசு நிச்சயமாக நாடும். இந்த விடயத்தில் தான் நாம் மேற்குலகத்துடன் இந்த பிரித்தானியா அமைப்புகள் பிரித்தானியா அரசுடன் கதைக்கும் போது இந்த தீர்மானத்தை இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் சீனாவை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 9 சீனா தெளிவாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது, மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக இந்த தீர்மானம் வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக சீனா செயற்பட்டு அதனை முறியடிக்கும் என்று. ஆனால் இதை பொறுத்தவரையில் இது அங்கு ஒரு பெரிய முனைவாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் எங்களுக்கு எந்தவித நட்டமும் ஏற்பட போவதில்லை. மேற்குலகத்துக்கு அதன் நடவடிக்கைகளில் ஒரு பாரிய பின்னடைவு. இதில் எங்களுக்கு நட்டமும் இல்லை, லாபமும் இல்லை. இந்தியா வந்து தமிழர் தரப்பு எங்கள் பக்கம் இருக்கிறது என்று சொல்லி என்னத்தை செய்ய போகின்றார்கள்? தமிழர் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டுக்கும் அல்லது இந்தியாவாக இருக்கட்டுக்கும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கடந்த தேர்தலில் கூட இங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் கூறினார்கள் சர்வதேச சமூகத்தை நாடுவோம் என்று சொல்லி. சர்வதேச சமூகம் இரட்டை முகம் கொண்டு இருக்கின்ற இந்த சர்வதேச சமூகத்திடம் நாடி எண்ணத்தை பெறப்போகின்றார்கள்? இவர்கள் எப்படி அதை செய்ய போன்றார்? எங்களிடம் சர்வதேசத்தில் ஒரு நட்புள்ள ஒரு நாடு இல்லை. நட்புள்ள நாடு ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு போகலாம் தமிழர் தரப்பு சார்பாக என்னன்றதை நிறைவேற்ற முடியும்? இப்படி என்றால் இது எல்லோருமே ஒரு நாடகம் ஒன்றை பெரிய ஒரு நாடகம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயற்பாவி மக்கள், உயிரோடு கொல்லப்பட்ட மக்கள், தொடர்ச்சியாக இனப்படுகொலை வித்தியாசமான உருவத்தில் வருகின்ற இந்த இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கப் போவதில்லை என்றதை நீங்கள் கூறுவதை வைத்து எனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. நான் அப்படி உணர்வது தப்பென்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, உண்மையா நீங்கள் கூறியது சரிதான். எங்களுக்கு ஒரு நட்பண்ட நாடு இல்லை. அந்த நட்பண்ட நாட்டை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க போகின்றோம்? எங்களிடம் பிளவு இருக்கின்றது. நீங்கள் இப்போ கூறினீர்கள் புலத்திலும் சரி மண்ணிலும் சரி பிளவு இருக்கின்றது. குறிப்பாக இப்போ பாருங்கள், நான் நினைக்கிறேன் 3 அல்லது 4 ஐநா மனித உரிமைகள் அமர்வுக்கும் அனந்தி சசிதரன் அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது அனந்தி சசிதரன் அவர்கள் நீங்கள் சற்று முன்னதாக என்னோடு பேசும்பொழுது கூறினீர்கள் இன அழிப்பு என்ற அந்த சொற்பதத்தை பாவிப்பதற்கு அங்கே எந்த ஒரு தடையும் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கூறினீர்கள். அதைத்தான் நான் வேறு மற்றவர்களும் கூறும்பொழுது எல்லோருமே மாறி மாறி ஒவ்வொன்றை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, அனந்தி சசிதரன் அவர்கள் அங்கே ஊடக சந்திப்பில் கூறும்பொழுது சொன்னார், தான் இந்த இன அழிப்பு நடைபெற்ற அறிக்கையை தயாரிக்கும் பொழுது சுமந்திரன் அவர்கள் உடனடியாக வந்து இல்லை அது ஒரு போர்க்குற்றம் என்று அதை மாற்றி அதை செய்தவர் என்று சொல்லி அதை மாற்றியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இது ஒரு முன் உதாரணமாக இருந்துவிடக்கூடாது. என்றால் அங்கே எழுத்திலே இனப்படுகொலை என்றதை சொற்பதத்தில் பாவிக்கலாமோ பாவிக்கக்கூடாதோ என்று அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு முன்னுதாரணமாக வந்து தொடர்ச்சியாக இது உலக சர்வதேச சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் என்பதற்காக அதை ஒரு அன்ரிட்டன் ரூல், அதாவது எழுதாத ஒரு பாவிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதையும் ஒரு முறை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதுதான் நான் கூறியேன். கடந்த 3 மாதங்களாக நாங்கள் கடுமையாக முயற்சி செய்து இது தொடர்பாக தெளிவான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். அதாவது இனப்படுகொலை என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் அந்த கட்சிகள் அரசியல் சார்ந்து அல்லது யாரோ ஒருவரின் நலனுக்காக அதனை செய்ய முற்படுகிறார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். உதாரணமாக சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் ஸ்ரீலங்கா அன்றைய காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசை காப்பாற்றும் முகமாக தமிழ் மக்களின் இந்த கோரிக்கைகளை நீத்து போக செய்வதில் ஒரு முகவராகத்தான் அவர் செயற்பட்டிருந்தார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக ஜெனீவாவுக்கு சென்றிருந்த போதும் ஆனால் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியில் அமர்த்திவிட்டு இவர் மட்டும் உள்ளே சென்று, ஏனென்றால் அவர் சொன்னார் எல்லோரும் போய் கதைப்பது சரி வராது, நீங்கள் வெளியில் இருங்கள். அதாவது வெளியில் இருக்கும் அனைவரையும் வீடியோவில் உள்ளுக்கிருந்து பார்க்க முடியும். இவர் மட்டும்தான் உள்ளே சென்று கதைத்திருந்தார்.
கதைக்கும் போது சொன்னார், எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்களின் பிரதிநிதியாக நான் உள்ளே வந்திருக்கிறேன் என்று அவர் அங்கு சென்று கதைத்து கால அவகாசம் வழங்கிவிட்டு வந்து விட்டார். அதில் அவர் கதைத்ததில் தனி நபராக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போர்க்குற்ற வழக்கொன்றை தொடர்ந்த நபர் ஒருவர், அவரின் வழக்கையும் இதில் உள்ளடக்கிவிட்டார். அதன் பின்னர் என்று கேட்டபோது ஆணையாளர் கூறியிருக்கின்றார், சுமந்திரன் இப்படி கதைத்தார், எல்லாவற்றையும் எல்லா வழக்கையும் ஒன்றாக எடுத்து ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கைகளுக்கு தாங்கள் கால அவகாசம் வழங்குவதா. அப்போதான் இவர் சொன்னார், இது எனது வழக்கு, தனிப்பட்ட வழக்கு. அது அவர்கள் அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தீர்மானம் தொடர்பாகத்தான் சுமந்திரன் கதைத்தது, தீர்மானத்துக்கும் எனது வழக்குக்கும் தொடர்பில்லை என்று. அதன் பிறகுதான் ஆணையாளருக்கு விளங்கியது, சுமந்திரன் இவர்கள் அனைவரையும் வெளியில் நிறுத்திவிட்டு தனக்கு இப்படி பொய்யான தகவலை வழங்கிவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்பும் கேட்டிருந்தார். இவ்வாறுதான் நடைபெறுகின்றது. இதில் நாம் எங்கு தவறு விடுகின்றோம், அதாவது எங்கு தவறு விடுகிறோம் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அது தனி ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. அவர்கள்தான் நாடாளுமன்றத்தில் பலமான கட்சியாக இருந்தார்கள். எனவே அவர்கள் சார்பாக சுமந்திரன் பேச்சாளராக இருக்கும்போது சுமந்திரனின் சொற்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார். ஆனால் தற்போதைய நிலை அப்படி இல்லை. விக்னேஸ்வரன் புரிம்பாக இருக்கின்றார், அரசியல் கட்சி கயந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், கஜேந்திரனாக இருக்கட்டும், அவர்கள் புரிம்பாக இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும். அழுத்தத்தை கொண்டு வருவதன் ஊடாக அல்லது என்ன நடைபெறுகிறது என்பதை இவர்கள் வெளிப்படையாக வெளியில் தெரிவிக்க முடியும். இது எப்படியாயினும் இப்பொழுது நீங்கள் கூறுகிற இந்த இனப்படுகொலை என்ற அந்த சொற்பதம் எங்களுடைய தமிழர் தரப்பு ஐநா மனித உரிமை மன்றத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தையும் கொண்டே கொடுக்க முடியாது, அது அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கங்கள் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், அதாவது ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பிரித்தானியா அமெரிக்காவும் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி, இவர்கள் எந்த காலத்தை கொண்டும் இந்த அழிப்பு என்ற சொற்பதத்தை பாவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்களே ஏற்கனவே அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள், இவர்கள் எல்லோருமே இனப்படுகொலை செய்த பொழுது பங்காளிகள், தங்களை மாட்டிக் கொடுப்பதற்கு அவர்கள் அது எந்த ஒரு விதத்திலும் செயற்பட போவதில்லை. எப்படி என்று சொன்னால், எந்த காலகட்டத்தில் இந்த இனப்படுகொலை என்றது, இன அழிப்பு என்ற அந்த தொடர்பான சொற்பதத்தை பாவிப்பார்கள், இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்துரையாடல்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பிரித்தானியாவின் ஒரு உயர் அதிகாரி அவர் அண்மையில் இன அழிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது கன அரசியல் தலைவர்கள் கடந்த மே மாதமாக இருக்கட்டும், அதற்கு முன்னதாக இருக்கட்டும், தற்போது மெல்ல மெல்ல அந்த இன அழிப்பு என்ற சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு மாற்றம். அடுத்ததாக என்னவென்று சொன்னால், அவர்களின் தீர்மானம் வேறு, நீங்கள் அங்கு கொண்டு சென்று சமர்ப்பிக்கின்ற அறிக்கைகள் வேறு. உதாரணமாக கல்ச்சரல் ஜெனோசைட் என்று கூட சொல்லுகிறார்கள், அதாவது கலாச்சார இன அழிப்பு என்று கூட சொல்லுகிறார்கள். அங்கு அரசியல் கட்சிகள், இங்கிருந்து போற பிரதிநிதிகள், நீங்கள் அங்கு உங்கள் உரையை ஆற்றுகிறீர்கள், உங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறீர்கள், அந்த அறிக்கைகளில் உள்ளடக்குங்கள் என்றுதான் கூறுகிறோம். அந்த அறிக்கைகளில் உள்ளடக்குங்கள், அது ஆவணமாகும். அவர்களை நம்பி இருக்காதீர்கள். நீங்கள் முன்னேறீர்கள். அனந்தி சசிதரனை அந்த சொற்பதத்தை எடுக்க சொல்லி சுமந்திரன் கூறியது. நீங்கள் எடுக்காதீர்கள். நீங்கள் அந்த உங்கள் அறிக்கைகளில், உங்கள் சொற்களில், உரைகளில் அதனை பயன்படுத்துங்கள். அது மெல்ல மெல்ல அவர்களிடம் சென்று சேரும். சரி, எனக்கு புரிகின்றது நீங்கள் கூறுவது. அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக அந்த சொற்பதத்தை பாவித்து கொண்டு வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இவர்கள் அதற்கான ஒரு பதில் கூற வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்றால் எங்களுக்கு நாங்களே சுய தணிக்கை செய்கிறோம். அதான் அது பிரச்சனை. அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, நாங்களே அதைத்தான் நான் கூறுகிறேன். அவர்களின் எந்த ஆவணத்திலும் இந்த சொல் அங்கு பயன்படுத்தக்கூடாது என்று எங்கும் சொல்லப்படவில்லை. சரி, எனக்கு அது விளங்குகின்ற நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த சொற்பதங்களை பாவிக்கும் பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் அதை பாவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் அதை வருவதற்கு நாங்கள் தான் எங்களாலான முயற்சியை செய்ய வேண்டும் என்று இங்கே கூறுகிறீர்கள். அது எனக்கு புரிகின்றது. ஆனால் இங்கே இன்னொரு விடயத்தை இங்கே ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போல், எங்களுக்கு நட்பு நாடு எங்கள் வசம் கொண்டு வரும் மட்டுக்கும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வீரியமாக வேலை செய்ய வேண்டும், தமிழ் அமைப்புகள்
வீரியமாக வேலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் இங்கே கூறுகிறீர்கள். எது எப்படியாயினும் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், ஆரம்பத்தில் கூறினீர்கள், இலங்கை அரசாங்கத்தின் மேல் வரப்போகின்ற ஏற்கனவே அங்கே பொருளாதார நெருக்கடிகள் வந்திருக்கின்ற நிலையில் சைனா மீண்டும் $500 மில்லியன் கடன் உதவி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சைனாவினுடைய உதவியை நாடி அவர்கள் வசம் இவர்கள் மாட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மனித உரிமை அமைப்புகள் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் சைனா இருக்கின்றது தங்களை காப்பாற்றுகின்ற அந்த தொனியில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு காலம் இவர்களால் நீடிக்க முடியும்? இதனால் வேறு எது வழியிலும் இது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து ஒரு மாற்றம் பெறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உண்மையில் தான். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26 வந்து இந்த UK சென்டர் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் ரிசர்ச் என்ற CEVR ஒரு அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. அந்த அறிக்கையின்படி 2028 சீனா வந்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை ஓவர்டேக், அதாவது பொருளாதாரத்தை பின்தள்ளி சீனா முன்னணிக்கு வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். இது வந்து அதாவது முதல் அவர்கள் கணித்திருந்த ஆண்டிலிருந்து 5 வருடம் முன்னதாகவே சீனா வந்து இதனை கைப்பற்ற போகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனது பொருளாதார நலம் வந்து வீழ்ச்சி அடைவதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே சீனாவின் இந்த வளர்ச்சி என்பது உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2034 அமெரிக்காவின் பொருளாதாரம் வந்து ஏறத்தாழ 25 ட்ரில்லியனுக்கு குறைவாகத்தான் இருக்க போகிறது. சீனாவின் பொருளாதாரம், அதாவது GDP என்று சொல்றது மொத்த உற்பத்தி, சீனாவின் 35 ட்ரில்லியனாக இருக்க போகிறது. மிக ஒரு வளர்ச்சி இது. அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் பொருளாதாரம் வந்து 2019 பிரித்தானியாவை பின்தள்ளி முன்னுக்கு இந்தியா வந்திருந்தது. ஆனால் தற்போது இந்தியா மீண்டும் பின்னணிக்கு சென்றிருக்கின்றது. பிரித்தானியா இந்தியாவை பின்தள்ளி இருக்கின்றது. இனி பிரித்தானியாவை இந்தியா பின்தள்ள வேண்டும் என்றால் அது 2024 பின்னர் தான் அது நடைபெறும் என்று. ஆனாலும் இந்தியாவின் பொருளாதாரம் வந்து 2027 ஜெர்மனியை முன் பின்தள்ளிவிடும் என்றும் 2030 ஜப்பானை பின்தள்ளி அது 3வது நிலைக்கு வந்துவிடும். அதாவது முதலாவது பொருளாதாரத்தில் சீனாவும், 2வதில் அமெரிக்காவும், 3வதில் வந்து இந்தியாவும் இருக்க போகின்றது. இந்த நிலைதான் தற்போது மேற்குலகத்துக்குரிய மிகவும் சங்கடமான நிலை. அவர்கள் அதனால் தான் சீனாவில் அதாவது மென்பொருட்களை தடை செய்தார்கள், தொழில்நுட்பத்தை தடை செய்தார்கள், இறக்குமதி ஏற்றுமதியில் வரிகளை கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார போர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டது. இந்த பொருளாதார போரில் வந்து அரசியல் கட்டாயம் எதிரொலிக்கும். இந்த பொருளாதார போரை பொறுத்தவரையில், ஏனென்றால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த எந்த ஒரு நாடும் தனது படை பலத்தை தக்க வைக்க முடியாது. அதற்கு சிறந்த உதாரணம் ரஷ்யாவிடம் அமெரிக்காவை விட அதிக அளவு அணு ஆயுதங்கள் இருந்த போதும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்ததுதான் ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததும் தனிப்போரின் மறைவுக்குரிய காரணமாக இருந்தது. தற்போது அதே போன்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் அமைப்புகளுடன் கதைக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை தொடர்பாக கதைக்கிறார்கள். அதன் பின்னர் ஒரு ஊகம் இருக்கின்றது என்னென்றால் பிரித்தானியா ஸ்ரீலங்கா மீது GSP வரி சலுகையான தடையை கொண்டு வரப் போகிறார்கள் என்ற இது ஒரு ஊகம் தான். நான் கூறுகிறேன், அது தொடர்பாக பின்னர் தான் தெரிய வரும். கடந்த காலங்களில் அப்படி நடந்தது தானே நீங்கள் கூறுவது போல அவ்வாறு ஒன்றை கொண்டு வரப் போகிறார்கள் என்ற கதையும் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா நான் முன்னர் கூறியது போல இந்த ஸ்ரீலங்காவின் பேங்க் ஆஃப் சிலோனின் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து 3 நாடுகள் நிராகரித்து விட்டன. அதாவது ஸ்ரீலங்கா ஒரு பேங்க்ரப்சி போகிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு நாட்டை தண்டிப்பதென்றால் சொன்னால் அவர்கள் முதலில் கையில் ஆதாரம், அந்த பொருளாதார தண்டனைகள் ஊடாக அடுத்ததாக அவர்களின் அரசியல் நகர்வுகள் இருக்கும். நீங்கள் ஈரானாக பார்த்தாலும் சரி, நோர்த் கொரியாவை பார்த்தாலும் சரி, எல்லாம் இதுதான் நடைபெறுகிறது. தற்போது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு கொரோனா வைரஸ் வேக்சினை வழங்குவதற்கு மட்டும் அவர்கள் இந்த நிதியை பயன்படுத்துவதற்குரிய தடையை கொஞ்சம் அவ்வாறான ஒரு நிலைக்குத்தான் ஸ்ரீலங்கா செல்ல போகிறது. ஆனால் ஸ்ரீலங்கா நாங்கள் இந்த மேற்குலகத்தின் பொருளாதார அழுத்தங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பெருமளவில் பாதிக்காது. ஏனென்றால் சீனா வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கின்றது. எனவே சீனா ஸ்ரீலங்காவை காப்பாற்றும். ஆனால் இந்த நிலையில் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் சீனாவின் இந்த உள் நுழைவு என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை. எனவேதான் இந்தியா இங்கு மேற்குலகத்துடன் இணைந்தோ
அல்லது தனித்தோ ஏதாவது ஒரு நிலையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இந்தியா தள்ளப்பட போகின்றது. எனவே இந்த பூகோள அரசியலை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக நீ கூறினீர்கள் எங்களுக்கு நட்பு நாடு இல்லை என்று. நீங்கள் பலமாக இருந்தால்தான் உங்களுக்கு நட்பு நாடு ஒன்று உருவாகும். நீங்கள் சிதறின்றிருக்கும் போது உங்களின் தேவை அவர்களுக்கு தேவையில்லை. அதான் பிரச்சனை. நட்பு நாடும் எதிரி நாடும் என்று உங்களோட பலத்தை பொறுத்துத்தான் இருக்கின்றது. நீங்கள் பலமாக பிரித்தானியாவில் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறீர்கள்? ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னர். சரி, இவ்வளவு பேரும் இங்குள்ள அரசியலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதிலேயோ அல்லது உள்ளூர் கவுன்சில்களில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதிலேயோ ஒரு காத்திரமான பங்கை வழங்க முடியும். இவ்வாறு உங்களின் அழுத்தம், நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பீர்களாக இருந்தால் பிரித்தானிய அரசு நிச்சயமாக உங்களுடன் தான் நிற்கும். ஏனென்றால் நீங்கள் பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் கணிசமான பங்கை வழங்குவீர்கள். பிரித்தானியாவின் தொழில்நுட்பத்தில் உங்களின் பங்களிப்பு கணிசமானது. கல்வித்துறையில் உங்கள் பங்களிப்பு கணிசமானது. அதே போலதான் கனடாவிலும் நாங்கள் பலம் அறியாமல் இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பலம் அறியாமல் இருந்துவிட்டு எதிரி எங்களுக்கும் ஒரு நட்பு நாடும் இல்லை என்று சொன்னால் நட்பு நாட்டை நாங்களாக உருவாக்க வேண்டும். அது உங்களுடைய நட்பு பரிமாறப் போவதில்லை. நீங்களாகத்தான் உருவாக்க வேண்டும். உங்கள் பலத்தை பொறுத்துத்தான் எதிரியும் நண்பராக வருவார். அதை உணர்ந்து கொண்ட முன்னால் சரியாக இருக்கும். இதுதான் எங்களுடைய சாவக்கடை. காலாகாலமாக இதுதான் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் யாருமே இதை செவிசாய்ப்பதாக இல்லை. தொடர்ச்சியாக பிளவும் பிரிவும் இவையெல்லாம் எங்கள் புலத்திலும் சரி மண்ணிலும் சரி ஒரு சீரற்ற ஒரு அரசியல், எங்களுடைய மக்களுடைய நிலை, இவையெல்லாம் எவ்வளவு தூரம் எங்களை பின்னடைய செய்ய போகின்றதோ எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கூறுவது போல் நாங்கள்தான் அந்த நட்பு நாடை உருவாக்க வேண்டும் என்பது நிச்சயமாக புலத்திலும் இருக்கின்றவர்கள் சரி மண்ணிலும் இருக்கிறவர்கள் சரி எவ்வளவோ திறமை வாய்ந்தவர்கள் புலத்தில் இருக்கிறார்கள். தனித்தனி மனிதராக சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்களே பலர் பிரிந்திருக்கின்றார்கள். பலர் வர பயப்படுகிறார்கள் என்றால் உள்ளிருப்பவர்கள் அவர்களை உள்வாங்குவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக இன்னும் ஒரு தடவை நாங்கள் உரையாடலாம். குறிப்பாக இந்த பொருளாதார வளர்ச்சி இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள். சுருக்கமாக எனக்கு ஒரு பதிலை தருங்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக ஆராயலாம். நேரம் கருதி இப்பொழுது சுருக்கமாக கேட்கின்றேன். அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி, சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்று கூறினீர்கள். இந்தியா 3வது இடத்துக்கு வரப்போகின்றது என்று கூறினீர்கள். இந்த நிலைமையை உங்களுக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அரசு தலைவராக இப்பொழுதும் இருக்கின்றார். இன்னும் 20 நாட்கள் இருப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜோ பைடன் அவர்கள் வரப்போகின்றார்கள். சீனாவினுடைய கொள்கை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன போக்கை கடைப்பிடித்தாரோ அந்த போக்கைத்தான் ஜோ பைடன் அவர்களும் கடைப்பிடிக்கப் போகின்றார்கள் என்று நாங்கள் கடந்த காலங்களில் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. இந்த போக்கை கடைப்பிடித்தால் இந்தியாவினுடைய வளர்ச்சியும் அமெரிக்காவும் கைகோத்து சீனாவுக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று நம்புகிறார்கள். என்றால் நீங்கள் கூறுங்கள், ரஷ்யாவினுடைய பின்னடைவுக்கு காரணம் பொருளாதார வீழ்ச்சி. அதேபோல் இவர்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் சைனாவினுடைய வளர்ச்சி இதனால் ஒரு பெரிய பின்னடைவு, பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது. இது ஒரு உலக பரப்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போகின்றது என்று நீங்கள் கருதவில்லையா? உண்மைதான். அந்த பொருளாதார வளர்ச்சியின் பூகோள நெருக்கடியின் எதிரொலிதான் தற்போது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் எதிரொலிக்கின்றது. சீனாவின் இந்த பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதற்கு அத்தனை வழிகளையும் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு விட்டார். உதாரணமாக டிக்டாக் என்ற அந்த சாஃப்ட்வேரை கூட அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 100 மில்லியன் மக்களுக்கு மேல் அதில் அங்கத்தவர் இருக்கின்றார்கள். ஆனால் சீனாவோ விடுவதாக இல்லை. அண்மையில் பார்த்தீர்கள், கடந்த வாரம் நான் நினைக்கிறேன் இப்போது 2 கிழமைக்கு முதல் சந்திரனில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண் மற்றது கற்களை கூட சீனாவின் விண்வெளி ஆய்வு மையம் அங்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிகவும் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. அது மட்டுமல்லாது அங்குள்ள உற்பத்தியும் ஆக இருக்கட்டும், உலக நாடுகளுக்கு விநியோகங்களாக இருக்கட்டும், அவர்கள் அதில் முன்னணிக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்தியாவை பலப்படுத்துவதற்காக உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வேக்சினை கூட மேற்குலக நாடுகள் இந்தியாவுக்கு தான் வழங்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்குரிய தகமையை தான் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது இவர்கள் சீனாவை எவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருந்தார்களோ, சீனா எவ்வாறு ஒரு நெருக்கடியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியதோ, நாளைக்கு இந்தியாவின் பொருளாதாரமும் அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும்.
இந்தியா முன்னணிக்கு வந்தாலும் அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏனென்றால் பொருளாதாரத்திலும் சரி, படைத்துறை கேந்திர முக்கியத்துவத்திலும் சரி, அரசியலிலும் சரி, அமெரிக்கா தான் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் கொள்கையாக இருக்கின்றது. அமெரிக்காவை பின்பற்றித்தான் மேற்குலக நாடுகளும் இருக்கின்றது. எனவே ஆசிய கண்டத்தில் ஏற்படுகின்ற இந்தியாவின் இந்த வளர்ச்சியும் மிக இதாகத்தான் நெருக்கடியாகத்தான் இருக்கும். எனவே சீனாவுக்கு விட்ட பிள்ளையை அவர்கள் அங்கு விடப் போவதில்லை. எனவேதான் சீனா அதாவது இந்தியாவின் வளர்ச்சியில் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு 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 நிலைக்கு அப்பால் அவர்கள் அனுமதிக்க போவதில்லை. அதனை இந்தியாவும் நன்கு உணரும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டின் தோல்விக்கு இந்தியாவும் ஒரு காரணம். இந்தியா அமெரிக்காவுடன் உறவை பாராட்டுகிறது, ஒப்பந்தங்களை செய்கிறது. அது சீனாவுக்கு எதிராக தான் செய்கிறதே தவிர, ஆனால் அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் கால் ஊன்றுவதை இந்தியா அனுமதிக்க போவதில்லை. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. இங்கு முத்தரப்பு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இந்த அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் கால் ஊன்றியால் அது இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்பது இந்தியா கொள்கை வகுப்பாளர்களுக்கு நன்கு தெரியும். இந்த மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டின் என்பது இந்தியா அதற்கு பின்னணி இருக்கின்றது, அது அமெரிக்காவுக்கும் தெரியும். என்றாலும் அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது சீனாவை எதிர்ப்பதற்கு இது ஒரு மிகவும் சிக்கலான பூகோள அரசியல் நகர்வு. வேணுமென்றால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நான் அதைத்தான் கூற வந்தேன். என்றால் இந்த முக்கியமான இந்த நகர்வை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சொன்னால் அமெரிக்காவினுடைய பின்னடைவு, இந்தியாவினுடைய வளர்ச்சி, சீனாவுடைய வளர்ச்சி, அதுக்கிடையில் ஸ்ரீலங்காவினுடைய அதுக்குள் முடங்கி இருக்கின்ற தன்மை, ரெண்டு பக்கத்தாலேயும் அவர்களுக்கு அழுத்தங்கள் வந்தாலும் அவர்கள் சீனா பக்கம்தான், ராஜபக்ஷ அரசாங்கங்கள் இருக்க மட்டும் சீனா பக்கம்தான் அவர்களுடைய பார்வை இருக்க போன்றது. இதனை நாங்கள் எப்படி தமிழர் தரப்பு நாங்கள் இதை எங்களுக்கு சாதகமாக பாவித்து கட்டி எழுப்புவதற்கு நட்பு நாடு என்று எல்லாம் இந்தியாவை பொறுத்த மட்டும் காலகாலமாக எங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள். ஆனால் நீங்கள் கூறினீர்கள், அரசியலில் நிரந்தரமாக நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்று கூறினீர்கள். ஏன் நாங்கள் அப்படி ஒன்றை பார்த்து நாங்கள் ஏன் ஒரு நகர்வை மேற்கொள்ள முடியாது? அப்படி செய்வதற்கு எங்களிடம் பலம் இருக்கிறதா, தளம் இருக்கிறதா என்ற விடயங்களை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீண்ட நேரம் இன்று உரையாடி நிறைய விடயங்களை தந்திருக்கிறீர்கள் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களே. எனவே வருகின்ற வாரம் நாங்கள் இப்பொழுது கூறிய விடயத்தையும் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இன்று உரையாடும் பொழுது கூறினீர்கள் அந்த அறிக்கை தொடர்பாக, பொருளாதார வளர்ச்சி தொடர்பான அறிக்கை தொடர்பாக, இலங்கை தீவு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை, வங்கிகள் எல்லாம் ஒரு பின்னடைவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறினீர்கள். அதை விரிவாக நாங்கள் உங்களோடு சந்திக்கும் பொழுது நாங்கள் அதை பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, இன்று இவ்வளவு நேரமும் என்னோடு உரையாடியக்காக உங்களுக்கு உறவுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, இன்று நாங்கள் இந்த ஆண்டின் நிறைவு நிகழ்ச்சியாக இது வருகின்றது. அடுத்த ஆண்டில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வரப்போகின்ற ஆண்டு 2021 உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லொரு ஆண்டாக அமைய வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு விடிவு தரும் ஒரு ஆண்டாக அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.